குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்றாங்க. மண்பானையில சமைச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா மண்பானையில சமைச்சு சாப்பிடுற நல்லது எங்களுக்கு வேண்டாம். குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டா எங்களுக்கு சுகர் வந்தாலும் பரவாயில்ல, கேன்சர் வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு குக்கர் தான் வேணும்னு மக்கள் அடம்பிடிக்கிறாங்களா, விரும்புறாங்களே. இதை நீங்க எப்படி பாப்பீங்க? இந்த அவங்க சொல்லி நாங்க திருத்த முடியுமா? திருத்த முடியாது. இது எப்படி பாப்பீங்க? அதுல சுகர் வரும், கேன்சர் வரும். இன்சுலினே நல்லா சுரக்கும் மண்பானையில. இன்சுலின் சுரக்கும். பெரிய பெரிய டாக்டர்களே இந்த எஃப்எம் பேசுறாங்க தான். மக்கள் மண்பானையில சாதம் வடிச்சு சாப்பிடுங்க, சோறு வடிச்சு சாப்பிடுங்க. அப்போதான் அதோட ஆக்சிஜன் வந்து அந்த 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 சோறுலயே தண்ணி விடாது. அந்த ஹீட்டு நிறைய நேரத்துல இருக்கும். அதை சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். உடல்ல உள்ள வயிற்றுக்குள்ள இன்சுலின் நல்லா சுரக்கும்னு சொல்றாங்க. அதுல சமைச்சா அது கேட்பாங்களா நம்ம சொல்லி? அதுதான் கேக்குறேன். மண்பானையில சமைச்சா சாப்பிட்டா நல்லது, குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டா சுகர் வரும், கேன்சர் வரும். மக்கள் தெரிஞ்சு வாண்டடாவே குக்கரை சூஸ் பண்றாங்க, மண்பானைய தவிர்க்கிறாங்க. அப்ப இது எல்லா விஷயம் நல்லது கெட்டது தெரிஞ்ச உங்களுடைய பார்வையில மக்கள் மீது உங்களுடைய பார்வை, அந்த என்ன ஓட்டம் என்ன? அந்த ஓட்டம் நம்ம இதுதான் ஓட்டம், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் இப்படி பண்றாங்களே, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் போகுது ஒழிஞ்சு வேற எதுவும். நல்லதை தெரிஞ்சே ஒதுக்குறாங்க, கெட்டதுன்னு தெரிஞ்சே அதுல எடுத்துக்கிறாங்க. ஆமா, அது மாதிரி உலகமே அப்படிதாங்க இருக்கு. இப்போ ஒரு செல்போன் இருக்கு, அதுல நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதுல நல்லதே எடுத்துட்டா நமக்கு நன்மையா நடக்கும். எந்த ஒரு பொருளுமே அந்த மாதிரிதான். அது தீமையா எடுத்தோம்னா தீமையா தான் நடக்கும். அந்த பொருளை அழைச்சி நம்ம சொந்த பந்தங்களோட பேசுறதுக்கு அந்த போன் தான் யூஸ் ஆகுது. அதை வச்சு பல பேரிட பண மோசடி பண்றது அந்த செல்போன் தான் யூஸ் ஆகுது. அது மாதிரிதான் மண்பாத்திரம். இந்த மண்பாண்டம் செய்யற தொழில் நசுங்கிட்டு இருக்கு. செய்யறதுக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துல ஆளே இருக்க மாட்டாங்கன்னு ரொம்ப கவலையா தெரிவிக்கிறீங்க. அதே நேரத்துல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கீழடி மாதிரியான விஷயங்கள்ல தமிழர்கள் இங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, நாகரிகம் இங்கெல்லாம் இருந்திருக்கு. தமிழ் மொழி இந்த பானையில இருக்கக்கூடிய அந்த ஓடு, அந்த கிறுக்கலுக்கு மூலமா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் பெருமையா பார்க்கப்படுதுல. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றும்? அதெல்லாம் வந்து எங்களுடைய பெருமையா தான் தோன்றும். அப்படியே நம்ம முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. கீழடியிலே வந்து அந்த இந்த ரெட்டின்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பைப்பு மூலியமாவே பண்ணிருக்காங்க. அதாவது இங்க நான் கேள்விப்பட்டேன். அப்பவே இந்த ரெட்டின் வலி போக்கி பிவிசி பைப் பதிக்கிறாங்களா இப்ப, அத வந்து மண்ணிலே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓ, அந்த பிளாஸ்டிக் பைப் வந்து மண்ணிலே செஞ்சு கொடுத்துருக்காங்க. செப்டி டேங்கு இப்ப சிமெண்ட் உர போடுறாங்க, அது மண்ணிலே இருந்து நாங்க இந்த நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பைப்பு, அந்த செப்டி டேங்கு, அந்த சிமெண்ட் உரைகள் மாதிரி மண் உரைகள், அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். அந்த காலத்திலே அந்த மண் தாளிகள் உள்ள பதிச்சு வைப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து நாங்க ஆச்சரியமா வியப்படைவோம். இப்ப அது மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை அப்படிங்கிறது ஒரு. இப்ப யாரும் அது மாதிரி செய்ய போறாங்களா? மின்சார சுடுபாடு வந்துருச்சு.